பெரிய நடிகர்களை வச்சு நீங்கள் படத்தை டைரக்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் ஸ்கிரிப்டில் அவங்க நிறைய சேஞ்சஸ் சொல்லிடுவாங்கன்றதா? என்னுடைய கதையின் பாங்கு வேறு. என்னுடைய கதையின் கதாபாத்திரம் வந்து ஹீரோ கதையில் இருக்குது. ஹீரோ வந்து இன்னொரு ஹீரோ தூக்கி வச்சோன்னா டபுள் ஆகிடும். ஆக்சுவலாக அது டபுள் டேக்கர் பஸ்ஸில் போன மாதிரி ஆகிடும். சிங்கிள் பஸ்லேயே போகலாமே, நம்ம டேக்கர் மேலே ஏறி போகணும் அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக ஐ திங்க் இட் இஸ் ஓகே. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட். நல்ல சம்பளம் கிடைக்குது சார், நல்ல பேர், போதுமே, ஒழுங்காக போய்கிட்டு இருப்போமே. அப்படி பார்த்தா விஷாலும் ஒரு இமேஜ் உள்ள கதாநாயகன் தானே. அவரை வச்சு துப்பறிவாளன் பண்ணி விஷால் வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் என்கிட்ட கேட்டான். 8 வருஷம் என்கிட்ட வந்து கேட்டான். நானும் பண்ணு சொல்லிட்டு அப்புறம் வந்து அவனுக்காக எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஷெர்லாக்கியன் ஆர்கிடைப் தமிழில் பண்ணணும். துப்பறியும் சாம்பு படிச்சிருக்கோம், தமிழ்வாணன் படிச்சிருக்கோம், நிறைய பேர் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணணும் அப்படிங்கும்போது அவன் வந்து கேட்கும்போது இவனுக்கு இந்த கதாபாத்திரம் பண்ணலாம். 6 அடி உயரம், கருப்பா ஜனபாஜமாக இருக்கான், இவனை வச்சு தமிழில் ஒரு லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் ஒரு கமர்ஷியல் கதை. ஸோ அது ஒரு பெரிய ஹீரோக்கு அது கரெக்டாக மாட்டுச்சு. ஸோ அது இப்படி தான் நான் பண்ணது. ஆக்சுவலாக அது வந்து நான் ரெக்ரெட் பண்ணவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் படம் நல்லாவே ஓடிச்சு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பெரிய ஒரு யுத்தம் செய் மாதிரியே ஒரு பிசாசு மாதிரியே நல்ல படம் கிடையாது அது துப்பறிவாளன். அது ரொம்ப சாதாரண ஒரு கமர்ஷியல் படம் தான். அதில் அவ்வளோதான். நான் என்ன நினச்சனோ ஒரு ஷெர்லாக்கியன் ஆர்கிடைப்பை தமிழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சு, அவ்வளோதான். அதில் அதுக்குள்ளே ரெஸ்பான்ஸு மக்கள்கிட்ட கிடச்சிது. படமும் சில முக்கியமான சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபைட் நல்லா பண்ணேன். ஸோ இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ மிச்சப்படி அது வந்து ஒரு சாதாரண படமாக தான், ஒரு கமர்ஷியல் படமாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அதுதான் நான் பண்ண ஒவ்வொரு கமர்ஷியல் படம்னு நினைக்கிறேன்.